நீங்க பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் அப்படின்னு வள்ளுவர் பாடுறார். அகரம்ங்கிற ஆனா இருக்கு பாருங்க, அகரத்துல தொடங்குது எல்லா எழுத்தும், எல்லா மொழியும் தொடங்கி அங்கே முடியுது. ஆனால 3 எழுத்து இருக்கு, ஒரு எழுத்து இல்ல 3 எழுத்து இருக்கு. தொடங்கும் போது ஆ, இடையில ஊ, இறுதியில நிறைவாக மானா. ஆனா ஊனா மானா, அகர உகர மகர சம்மேளனம். இப்ப அகர உகர மகரம், ஆனா நல்லா தெரியும், ஊனாவும் நேரா இருக்கு, மானா மட்டும் தலைகீழா இருக்கு. ஏன் மானா தலைகீழா இருக்கு தெரியுமா? மானான்னா மண்டகிருவம், மண்டகிருவம் முடிச்ச பூரா தலைகீழா தான் நிக்கிறேன். சொல்லு பேச்ச கேட்கிறேன் இல்லையே, எங்க போய் சொல்ல? எவ்வளவு தத்துவங்களை நமக்கு கொட்டி வைத்திருக்கிறார்கள், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சிரிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிந்திப்பதும் நமது வாழ்க்கை. அவ்வளவு இலக்கியங்கள் நமக்கு அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கு. இந்த நாட்டில் உயர்ந்த மொழி தமிழ். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியுமா? பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும் என்பது உண்மை. அப்படிப்பட்ட 11 மொழியை படிச்ச பாரதி சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இந்த உலகத்திலே இல்லைன்ட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறோமா? இப்ப மொழி அவ்வளவு முக்கியம். அமெரிக்காக்காரர்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்ல வந்த திருப்புகள் சொல்லி கொடுக்குறேன். திருப்புகள் அருணகிரியார் பாடியது. முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரு சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரன் என ஓதும் அப்படிங்கிற திருப்புகள் அமெரிக்காவில் நேரம் இல்லை, அதனால சுருக்க முடிச்சுக்கிட்டு. ஆக அப்பேற்பட்ட அமெரிக்காவில் தமிழ் சொல்லி கொடுக்கிறார்கள் அவங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னு கேட்டா, தமிழ் படிச்சா நாக்கு சுத்தமா பேச்சு வருமா, அதை விட திருப்புகள் படிச்சா ஆயுசு கூடுமா, தமிழ் படிச்சாலே ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.